சரி பண்ணுன்னு சொன்னா நீயே முத்தை ஏத்துக்கிட்டியே. இந்த பொண்ணு பொழைக்கணுங்கிறதுக்காக நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடு தாயே. உன்னை காணோன்னு தேடுவாங்க. வா போலாம். வா போலாம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க அங்க பிரதட்சணம் பண்ணும்போது பாம்பு உருள்ற மாதிரி தெரிஞ்சது. அது பிரம்ம தானே? இல்ல, அது பிரம்ம இல்ல, உண்மைதான். நான் யாருன்னு உனக்கு அம்மனை காட்டி கொடுத்ததுனால உன்கிட்ட மட்டும் உண்மையை சொல்றேன். நான் நீ நினைக்கிற மாதிரி மனுஷி இல்ல, சிவனாகம். நீங்க நாகமா? ஆமா, இந்த அம்மனுக்கு சேவை செய்யறதுக்காக மனுஷ உரு எடுத்திருக்கிற சிவனாகம். என்னால இத நம்பவே முடியல. இதுக்கு மேல எதுவும் கேட்காத. நான் சொன்னதை யார்கிட்டயும் சொல்லிடாத. மீறி சொன்னினா அது உன் வம்சத்துக்கே தோஷமாயிடும். வா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க யாரு என்னன்னு தெரியாம போட்டி போட்டு கஷ்டப்படுத்திட்டு. இது நீயா பண்ணல, ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கு. இது இப்ப புரியாம இருக்கலாம், பின்னால புரியும். எனக்கு புரிஞ்சிருச்சு. நாட்டு வைத்தியம் மேல நான் வச்சிருந்த அபிப்பிராயத்தை சுத்தமா மாத்திக்கிட்டு நாட்டு மருத்துவத்தை மதிக்கிறதோட நிறுத்திக்காம அதை பயன்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தெரிஞ்ச வைத்திய முறைகளை எல்லாம் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி கொடுத்து வர்றதில்ல, நடைமுறையில பழகினா தான் வரும். நான் எவ்வளவு நாள் வேணும்னாலும் உங்க கூட இருக்க தயாரா இருக்கேன். நம்ம மண்ணோட மருத்துவத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாம சொல்லி கொடுங்க. இந்த மண்ணுல இருந்த எவ்வளவோ விஷயங்களை மறைச்சு மறைச்சு வச்சதுனால தான் பாதி அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறத காப்பாத்தணும்னு நீ நினைக்கிறப்ப நான் எதுக்கு மறுப்பு சொல்ல போறேன்? இதுக்கு நான் என்னைக்கும் நன்றி உள்ளவளா இருப்பேன். என்ன தட்சணை கொடுக்கணும்னு சொல்லுங்க, கொடுத்துடுறேன். பொறுமைதான் அதுக்கு தட்சணை. பொறுமையா இருப்ப இல்ல? கண்டிப்பா. அது போதும். அப்படி எந்த மன கஷ்டம் ராஜசேகர்? ரீசெண்டா நான் ஆரம்பிச்ச எல்லா பிசினஸுமே ஏதாவது ஒரு வகையில லாஸ் ஆயிட்டே இருக்கு. போற போக்க பார்த்தா என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் போல் இருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து என் ஃபேமிலியிலையும் சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நல்லது கெட்டது எல்லாத்துலயும் துணையா இருந்த என் ஒய்ஃபும் சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே புரியல சாமி. அம்மே பகவதி,
சாமி எதுவும் பிரச்சனையா? அதே ராஜசேகர், எங்கட குடும்பத்தில் ஏதோ பித்ருக்கள் சாபம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? சொல்றேன், உன் தலையெழுத்தையே மாத்திர மாதிரி வழி சொல்றேன். உன் வீட்டுல ஐஸ்வர்யம் கொழிக்கிற மாதிரி வழி சொல்றேன். அப்படியா? சொல்லுங்க சாமி. நான் உனக்கு சொல்ல போறது இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லாத ரகசியம். இத நீ தெரிஞ்சுக்கணும்னா தட்சணை அதிகமாயிட்டு கொடுக்கணும். என் பிரச்சனை சரியாகும்னா எவ்வளவு லட்சம் வேணாலும் தர்றேன். லட்சம் பத்தாது ராஜசேகர். வேற என்ன வேணும் சொல்லுங்க. നിന്റെ ബിസിനസ്സില് പാർട്ട്ണർഷിപ്പ് വേണം. ഞാൻ சொன்னதை நீ செஞ்சதுக்கு அப்புறம் നിന്റെ நிலைமை உச்சத்துக்கு போயிடும். சாமி, என் கஷ்டம் தீரணும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தானே வேணும், நான் தர்றேன். நீங்க வழியை சொல்லுங்க. கேட்டுக்க. ഇവിടെ இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல பார்வதிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. ஆ ஊருக்கு கிழக்கால 6 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு காடு இருக்கு. ஆ காட்டுக்குள்ள வெட்ட வெளியில ஒரு அம்மன் சிலை மட்டும் இருக்கும். ആ சிலைக்கு നീയും നിന്റെ பிசினஸ் பார்ட்னர்ஸும் போய் ஒரே ஒரு விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் லக்ஷ்மி கடாட்சம் நின்ன தேடி வரும். என்ன சாமி, ஏதோ பெருசா சொல்ல போறீங்கன்னு பார்த்தா கோயிலுக்கு போய் விளக்கு போட சொல்றீங்க. நீயா மண்ணை மிதி விளக்கு போடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. சரி சாமி, அப்படியே பண்றேன். ஆனா ஒண்ணு, ആ இடத்துக்கு போறதொன்னும் அത്ര சுலபமல்ல. தடைங்க வரும், பின்வாங்கிடக்கூடாது. தடங்கள் வரும், திரும்பிடக்கூடாது. எது வந்தாலும் சமாளிச்சுட்டு போய் விளக்கு போடணும். கண்டிப்பா விளக்கு போடுறோம் சாமி. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அது எனக்கு தெரியாது பார்ட்னர். என்ன பார்ட்னர், உங்க நம்பூதிரி சொன்னார்னு இந்த காட்டு கோயிலுக்கு வந்து பூஜை செஞ்சா நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை பார்ட்னர். உனக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நமக்கு மீறின சக்தி ஒண்ணு இருக்கு. அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அது இருக்கிற இடம் யார் மூலமாவோ நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி தெரிய வந்ததுனால அதை அலட்சியப்படுத்தாம நாம் அங்க போயிட்டு வந்தோம்னா நிச்சயமா நல்லது நடக்கும். நீங்க சொல்றது உண்மைதான் பார்ட்னர். இத பல தடவை நான் உணர்ந்திருக்கேன். பார்ட்னர், நீங்க சொல்றது காக்கா உட்கார பணம்புல விழுந்த கதை. பிரச்சனைன்னு வரும்போது அது சரி செய்ய வேற முயற்சி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி வெத்து நம்பிக்கையில மூழ்கிட கூடாது. வெத்து நம்பிக்கை எல்லாம் சொல்லாத. நம்ம பிசினஸ் பிரச்சனையை சரி பண்ண நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். இனிமே நம்ம பண்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்மளால முடியாதுன்னு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் தெய்வ சக்தியை நம்பி இறங்கியிருக்கோம். தெய்வம்னே ஒண்ணு இல்லாதப்போ அது சக்தின்னு எப்படி நம்ப முடியும்? இந்த பாருப்பா, இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். சரியாகுதா இல்லையாங்கிறது தான் நமக்கு முக்கியம். எனக்கு பிரச்சனை வர்றப்பெல்லாம் நான் நம்பூதிரியை போய் பார்ப்பேன். என் பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் சொல்றபடியே நான் செய்வேன். அதுல எனக்கு நல்லதே தான் நடந்திருக்கு. இந்த பாரு, உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக விதண்டவாதமா பேசாத. நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும்.
நிறுத்துப்பா. பிச்சு, ஆ அங்க ஒருத்த வர்றான், அவன்கிட்ட போய் கோயிலுக்கு எந்த பக்கம் போகணும்னு கேளு. இருப்பா. ஆமா, இங்க காட்டம்மன் கோயிலுக்கு எப்படி போறது? நான் சொல்றது புரியலையா? டேய், கேக்குறல்ல, எப்படி போறதுன்னு சொல்லு. அட! ஏய், ஏய், யார் அது? ஏய், புறா அவனை. ஏய், இல்ல. ஏய், நில்றா. ஏப்பா. ஏய், டேய், டேய், நில்லுடா. டேய், நில்லு. பிடி. விடாத அவனை. நான் சொல்றதை கேளுங்க. டேய், இங்க இருந்து போயிருங்க. ஓடாத, நில்லு. ஏய். ஏய். டேய், கோயிலுக்கு போனீங்க எல்லாரும் செத்துருவீங்க. டேய், நில்லு. டேய். எங்க? என்ன பார்ட்னர் மாயமா மறைச்சிட்டான்? எங்க போயிருப்பாவ? எதுக்காக அடிச்சுட்டு ஓடுனா? கோயிலை பத்தி இவன்ட்ட கேட்ட உடனே அடிச்சுட்டு வர்றான். டே விச்சு, அவன் ஓடிக்கிட்டே என்ன சொன்னான்னு கேட்டி இல்ல? கோயிலுக்கு போனா எல்லாரும் செத்துருவோமா? வேண்டாம் பார்ட்னர்ஸ், நான் சொல்றதை கேளுங்க. அங்க போக வேண்டாம், ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. ஏய், நீங்களா ஏன்டா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் ஆகாது, வாங்க கார்ல இருங்க. அந்த பக்கமா போ. தம்பி, இங்க வாப்பா. வா. ஏப்பா, இங்க இந்த காட்டம்மன் கோயிலுக்கு எந்த பக்கமா போகணும்? சொல்லுப்பா. என்னப்பா, உன்னதான் கேக்குறேன், எந்த பக்கமா போகணும்? என்ன பார்ட்னர், இவனும் அவன மாதிரியே மேலையும் கீழையும் பாக்குறான். எதுக்கு கழுத்தை உள்ள இழுத்துருங்க, போட்டு போறான். போட. எந்த பக்கமா போகணும் சொல்லு. உங்களுக்கு உயிரோட ஊருக்கு போக ஆசை இல்லையா? வந்த வழியே திரும்பி போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்னடா இது? ஏன் பார்ட்னர், ஆ? கோவிலுக்கு வழி கேட்டா எல்லா பயிலுமே அபசகுனமா பதில் சொல்றானுங்க. ஒரு சகனமும் இல்ல, நீ வண்டி எடுப்பா. கொஞ்சம் எடுத்துப்பா. தம்பி, யார் அது? அச்சலூருக்காரங்க மாதிரி தெரியுது. ஏப்பா, இந்த காட்டம்மன் கோயிலுக்கு எந்த பக்கமா போகணும்? இப்படியே 1 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா ஒரு சுடுகாடு வரும். சுடுகாட்டுக்கு வழி கேட்கலப்பா, காட்டம்மன் கோயிலுக்கு எப்படி போகணும்னு கேட்குறேன். யோ,
நான் என்ன செவிடாயா நானு? நீ காட்டம்மன் கோயிலுக்கு போறது ஒண்ணுதான், அந்த சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணுதான். ஐயோ போயா போயா, வந்துட்டானுங்க, கோயிலுக்கு போறாங்க. பார்ட்னர் வண்டியில ஏறுங்க. பார்ட்னர், மூணாவதெல்லாம் அதையே சொல்றான். பேசாம திரும்ப போயிடலாம். இல்ல குமார், நம்பூதிரி எனக்கு ரொம்ப வேண்டியவர். நல்லது தான் நினைப்பாரு, நல்லது தான் சொல்லுவாரு. இவ்வளவு பேர் பயமுறுத்துறாங்கன்னா அந்த கோவில்ல ஏதோ பெரிய சக்தி இருக்கு. சொல். அதான் நம்பூதிரி அந்த கோயில்ல போய் விளக்கு போட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரிதான். உள்ளூர்காரங்களே பயப்படுறப்போ நாம அந்த கோயிலுக்கு போகணுமா பார்ட்னர்? ஏப்பா, நாம அங்க போய் தங்கவா போறோம்? விளக்கு போட்டுட்டு உடனே புறப்பட்டு வந்துட போறோம். சொல்லு பார்ட்னர். ஏய், நீ ஏன் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்க? வண்டி எடு. ஆ, ஆ, ஆ. என்ன பார்ட்னர், ஒரே காடா இருக்கு. நம்பூதிரி சொன்ன இடம் இதுதான் போல இருக்கு. இங்க அம்மன் சிலை எங்க இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பார்ட்னர், காட்டை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. நாங்க இங்கேயே இருக்கோம், நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். சரி, நீங்க எங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ஆ? ஜாக்கிரதா பார்ட்னர். தைரியமா போயிட்டாரு.
பாம்பு துரத்துதுடா